ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி ரீடிங்க்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா சோல் பற்றி. ஓகேங்களா? இன்றைக்கி எந்த டாபிக் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா சோல் பற்றி. இந்த ஹெர்மெட் கார்டு குறிக்கிட்டு யாரோ ஒருத்தர் உங்களை வழிநடத்தி சொல்லலாம். இல்லை நீங்கள் எதை நோக்கி எதோ தேடி போகிற மாதிரி இந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற சர்வீஸ்லாம் தகத்தட்டு வெளியே வரா மாதிரி எனக்கு அது தோணுது. ஏன்னா அங்கே லைட்டு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு சின்ன வெளிச்சத்தை வச்சு நீங்கள் அது இந்த லைட்டை வச்சு தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு தோணுது. இன்னொரு என்ன சொல்லலாம்னா சோல் பர்பஸ், சோல் மிஷன் பற்றி பேசும். நான் இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா சோல் பற்றி தான், ஆத்மாவை பற்றி தான். ஓகேங்களா? உங்கள் ஆத்மா எதை பற்றி இயங்குதுன்னா உங்களுடைய சோல் பர்பஸை பற்றி தான் தேடிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுடைய சோல் என்ன சொல்லுதோ, உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை பற்றி கேளுங்க. அந்த படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் அழகாக இருக்குன்றதை தான் சொல்லியிருக்காங்க. நான் இந்த கார்டை ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். ஏன்னா லேட் ஆகிடுது, அதனால் நான் முன்னாடியே எடுத்துட்டேன். ஓகேங்களா? முன்னாடியே எடுத்து வச்சதுனால தப்பாக சொல்லுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, கரெக்டாக தான் சொல்லுவேன். இந்த 4 கார்டு என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நேற்றும் பார்த்தீங்கன்னா இதே கார்டு தான் வந்துச்சு. இந்த ஒரு கார்டு வச்சு சொன்னேன், அதே இதுதான். ஸோ போட்டியாக நினைக்கிறாங்க யாரோ உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க. இல்லை உமன் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த உமன் கொடுத்தனால நீங்கள் எப்படி இருக்க பாருங்கள். இந்த கார்டும் நேற்று வந்துச்சு. ஸோ பி கேர்ஃபுல்னு தான் நான் சொல்லுவேன். 2வது கார்டு ஐ திங்க் இது 2வது கார்டு வச்சு பார்க்குறப்ப என்னென்னா த சேசர். இது த சேசர் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா மென்னுக்கு பொருந்தலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஃபியர் ஆஃப் அபேண்ட்மெண்ட், சேசிங், கோடிபென்சி. இந்த கார்டை கனெக்ட் பண்ணி பார்த்தப்போ என்னென்னா சேசர்னால் உங்களை தேடியே வர்றது. ஓகேங்களா? நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் தேடி பேசுறது. ஸோ ஐ திங்க் எனக்கு இந்த கார்டு 2 கார்டு கனெக்ட் ஆகாமல் லைட் கொஞ்சமாக கனெக்ட் ஆகுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காம்படிஷன், எனிமி, த அதர் உமன், லுக் ஓவர் யுவர் ஷோல்டர். ஓகேங்களா? ஆனால் என்னென்னா இதுவும் பொருந்தோன்னு சொன்ன ரீடிங்கும் பொருந்தும். பட் ஆனால் இங்கே என்ன நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இல்லை வேறு ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் இடத்துல இதேமாரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நேற்று ரீடிங் வேறு மாரி இருக்குது, இன்றைக்கி ரீடிங் வேறு மாரி இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த ரீடிங் எதுவும் சிமிலர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கார்டுக்கு. ஆனால் இந்த 2 கார்டு சேர்த்து வச்சு பார்க்குறப்ப நீங்கள் வேணாம்னு சொல்லி விலைகளுக்கு போகிறீங்க. ஆனால் அந்த உமன் பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு வேணும்னு பின்னாடியே சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது யாருக்கும் ஒருத்தருக்கு தான். ஓகேங்களா? சேசராக இருக்காங்க, நீங்கள் ரன்னராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. ஏன்னா நீங்கள் ஓடுறீங்க, பின்னாடி ஒருத்தர் சேஸ் பண்ணுற மாதிரி இந்த கார்டு வருது. ஓகேங்களா? உங்களை சார்ந்தே இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கார்டு வந்துருக்கு. செகண்ட் கார்டு. ஓகேங்களா? ஃபியர் ஆஃப் அபேண்ட்மெண்ட், அதாவது கை விட்டுருவாங்களோன்ட்டு நினச்சிக்கிட்டு உங்களை சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களை தொத்திகிட்டே இருக்காங்க. கோடிபெண்டன்சின்னா உங்களை சார்ந்து இருக்கிறது. ஓகேங்களா? டிபெண்டன்சினா தனிச்சையாக இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன காரணம்னா கோடிபெண்டன்சி, உங்களை சார்ந்தே இருக்கிறது. நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு நினச்சி உங்களை சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் தோணுது. இந்த கோடிபெண்டன்சிக்கான வார்த்தை எனக்கு மீனிங் தெரியல. இருந்தாலும் எனக்கு தோன்றது என்னென்னா கோடிபெண்டன்சினா டிபெண்ட்னா டிபெண்ட் பண்ணி, கோடிபெண்டன்சினா டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எனக்கு தோணுதுன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா?
நீங்கள் எப்படி இதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓல்டு ஸ்கூல்னால் என்ன சொல்லலாம், பழைய பஞ்சாங்கமே சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லு. அவுடேட்டட் திங்கிங் கண்டிஷனிங் ரிப்ளேயிங் ஈவெண்ட்ஸ் ஓவர் இன் யூ ஹேண்ட். ஓகே, இது என்ன சொல்லலாம்னா, ஓல்டு ஸ்கூலில் என்ன பண்ணலாம், பழசையே நினச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்சு போன விஷயத்தையே மறுபடியும் ரீசைக்கிள் அப்படியே மைண்டில் ஊறவிட்டுனே இருந்தால் டேப் ரிகார்டு எப்படி இதுவும் பிரேக் ஆகும், அதே மாதிரி தான் உங்கள் மைண்டும் பிரேக் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த திங்கிங் ஓவராக திங்கிங் அப்படியே தினைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை போட்டு நினச்சினே இருந்தீங்கன்னா அது என்னவோ உங்கள் தலைவலி தான் வரும், உங்கள் ஹெட்டில் தான் விடும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்க, அதுலேருந்து வெளியே உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா? அவுடேட்டட் திங்கிங். ஓகேங்களா? கண்டிஷனிங் ரிப்ளேயிங் ஈவெண்ட்ஸ் ஓவர் இன் யுவர் ஹெட். ஓகேங்களா? எந்த இதையும் நான் நினச்சி பார்க்காம அது வெளியே வர பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கார்டு டெடி பியர். ஓகே, சூப்பர். ஓகே, டெடி பியர் இருக்குது, எனக்கு பிடிக்கும். இன்ட்ரெஸ்டட் இன் யூ ப்ளூமிங் ரொமான்ஸ் ஃப்ளட்டிங் இன்டு டேட். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃப்ளட்டிங் யாருக்குன்னா டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் கண்டினியூ ஆகி ரொமான்ஸில் போய் முடியும் அப்படின்றது தான் போட்டிருக்காங்க. டெடி பியரும் பிடிக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இன் யூ ப்ளூமிங் ரொமான்ஸ் ஃப்ளட்டிங் இன்டு டேட். நீங்கள் என்ன டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொமான்ஸுக்கு போக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாட்டம் டேட்டில் ஷஃபிள் பண்ணி இந்த 4 கார்டு எடுத்துகிட்டு அப்புறம் பிக்சர், லுக்கிங் அட் பிக்சர், மிஸ்ஸிங் யூ, நஸ்லிங், மேக் நியூ மெமரிஸ். ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு உங்களுடைய ரொம்ப மிஸ் பண்ணுற உங்களுடைய நினைவுகளோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதேமாரி அந்த நினைவெல்லாம் மறுபடியும் புதுசாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிக்சர். ஓகே, சரி. இன்றைக்கி புதுசாக இன்னொரு ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு புதுசான டெக்னிக் யூஸ் பண்ணலாம். என்ன டெக்னிக்னா, கொஞ்சம் வரேன். எப்பயுமே இனிமேல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். குட் ஹவு செல்ஃப் லவ் இஸ் வைப்ஸ் த கீ டு அன்லாக்கிங் குட் யுவர் கிரேட்னஸ் லைஃப். ஓகேவா? இந்த புக்கில் ரேண்டமாக பேஜஸ் எடுக்கலாம். ஓகேவா? பேஜஸ் எடுத்து அதுலேருந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கிடைக்குன்னு பார்ப்போமா? ஓகே, இன்றைக்கி இருக்கிறது என்ன டாபிக் அப்படின்னா, கம்பேர் ஒன்லி வித் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? கம்பேர் ஒன்லி வித் யுவர் செல்ஃப். இக்னோர் வாட் எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் டூயிங். யுவர் லைஃப் இஸ் நாட் அபவுட் எவ்ரி ஒன் எல்ஸ், இட் இஸ் அபவுட் யூ. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் தட் path, pay attention to your own. That is where your journey is take place. Compare only with yourself அப்படின்னா இதுவும் அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புக்கில் நம்ம இருக்கிற பேஜில் எப்பயுமே அடுத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? புரியுதுங்களா இல்லையா? அதாவது அடுத்தவங்களும் நம்மளும் வேறு. ஓகேங்களா? வெவ்வேறு கேரக்டர், வெவ்வேறு கிஃப்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கம்பேர் பண்ணுறதை நிறுத்திட்டு உங்களுக்கான இது தினைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பிரைட் ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த புக்கில் பார்த்தோம். ஸோ இந்த புக்கில் இனிமேல் 2 புக்கு இப்போ கொஞ்சம் கைடன்ஸ் இனிமேல் இதிலே பார்க்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நான் இப்போ சொன்னேன்ல, இந்த புக்கில் சொன்ன வேர்ட்ஸ் வச்சு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவங்க வேறு நம்ம வேறுன்றப்போ நம்ம கம்பேர் பண்ணி நம்ம டென்ஷன் ஆகும், விக்ஸ் ஆகும், பிரேக் டவுன் ஆகும். அவங்க நம்மளை விட ரொம்ப ஹை
பிளேஸ் இருக்காங்களே ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், அதேமாரி வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல ஆகட்டும், முக்கியமாக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க நம்மளை விட பெரிய இடத்துல இருக்காங்க, நம்ம சின்ன அப்படிலாம் கிடையாது. சின்ன இடத்துல இருந்தால் கூட நீங்கள் எப்படி அந்த ஒர்க்கு பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் முக்கியம். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து நீங்கள் மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி வந்தீங்கன்னா வாழ முடியாது. நீங்கள் உங்கள் செல்ஃபை கம்பேர் பண்ணணும். நான் எப்படி இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேனா, நான் இதெல்லாம் பண்ணுறேன்னா அப்படின்றத உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைட்டாக ஆகலாம் அப்படின்றது தான் இந்த புக்லேருந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இனிமேல் தினைக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த புக்லேருந்து இன்றைக்கி எடுக்கணும்னு தோணுச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு வேறு எடுத்தேன், அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் வந்து வேறு யாருக்கும் சேர வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தேன். ஓகேங்களா கைஸ்? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலிக்கிட்ட. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.